அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் அருள் செய்த சுத்த சன்மார்க்க நெறியினை பல்வேறு சன்மார்க்க விளக்க உரை நூலாக வெளியிட்டவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா பெரும்பழம் என்ற ஒரு அற்புதமான சுத்த சன்மார்க்க விரிவுரை நூலினை வெளியிட்டிருந்தார்கள். அதில் 8 அத்தியாயங்கள் அன்பர்களுக்கு ஒலிவடிவிலே தரப்பட்டன. அந்த நூலின் முடிவுரையானது இன்று ஒலிவடிவிலே தரப்பட உள்ளது. நூலின் பெயர் தயா பெரும்பழம், அத்தியாயம் 9, முடிவுரை. பொதுவாக பழங்களை பற்றி உலகம் அறிந்துள்ளவை. உலக வாழ்வுக்கு அவை பெரிதும் பயன்படுவனவென்றும், இயற்கை எண்ணெயின் ஈகை செயலை விளக்குவதென்றும், இனவிருத்தி கடவுள் செயலின் இரகசியத்தை உணர்த்துவதென்றும் அறியலாகின்றன. இந்த அறிவால் நாமும் தயவோடு கடவுளின்ப நிலையெய்த இந்த இயற்கையை ஒட்டி ஒழுக வேண்டியதையும் தெரிந்து கொள்ளுகின்றோம். உலகக் கனிகள் எண்ணிலாதவை. அவற்றிலிருந்து நல்ல சத்தாம்சத்தை பக்குவமாய் எடுத்து உட்கொண்டு சத்துவ குண சம்பந்தர்களாய் வாழ்பவர்கள் கடவுள் தயவை விசேஷமாய் பெற்று பெருநலமும் உறுகின்றார்கள். சில கெட்ட கனிகளால் மனிதனுக்கு உண்டாகும் கேட்டை தவிர்த்து கொள்ளவும் உதவுகின்றனவாம். எந்தவிதத்தும் உலகக் கனிகள் மனித வாழ்வுக்கு பெருநலம் பயப்பதற்கென்றே திருவருளால் உண்டு பண்ணப்பட்டுள்ளனவாக ஓர்ந்து கொள்ளலாம். உண்மையில் இந்த பிரபஞ்சமும் இதிலுள்ள உயிர் பொருள்களும் ஆற்றல்களும் செயல்களும் எல்லாமும் மனிதனுக்காகத்தான் கடவுள் உண்டு பண்ணி கொடுத்துள்ளார் என்ப. மனிதனுக்காகவென்று சொன்ன மாத்திரத்தில் மனிதனுடைய புலனின்ப சிற்றியல் வாழ்வுக்கு என்று நினைத்துக் கொள்கின்றார்கள் உண்மையறியாத பலரும். அப்படியல்ல. மனிதன் கடவுள் உண்மையையும் அவரது தயாபூர்ண விளக்கத்தையும் அறிந்து பேரின்ப வாழ்வை பெறுவதற்கே அவர் எல்லாவற்றையும் நம் பொருட்டு சிருஷ்டி பண்ணி வழங்கியுள்ளார் என தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் உண்மையை அறிந்து உயர் இன்ப நிலையை பெறுவதற்கு தயவுதான் முதற்படியாய் இருக்கிறது. அந்த தயவு செயலால் உயிர் விளக்கமும் அறிவு விளக்கமும் வளர்த்தல் வேண்டும். இதற்காகத்தான் சூளுலகம் எல்லாம் வருவிக்கப்பட்டுள்ளதாம். இதனால் தயவோடு சூளுலகப் பொருள்களை கொண்டு ஜீவதயா உயிர் விளக்க பணி புரிதல் வேண்டும். அளவான சத்துவ உணவால் உயிர் விளக்க தொண்டு புரியலாகின்றது. கொலையும் தவிர்த்து உயிர் விளக்கம் செய்வதால் சுத்த இன்பம் உள் வளரும். அந்த இன்பம் அருளறிவு அல்லது தயாஞான சம்பந்தமுள்ளதாக விளங்கும். அந்த இன்பமே கடவுள் இன்பம் ஆம். இவ்வின்ப நிலையை அடைவித்தற் பொருட்டே கருணை கனிகள் குலுங்கும் இக்காசினியை கடவுள் படைத்து வழங்கியுள்ளார் என்று இன்று தெளிவுறுகின்றோம். இந்த உலக சிருஷ்டியில் மனிதன் கடவுள் உண்மையை கண்டடையும் ஆற்றல் கொடுக்கப்பட்டுள்ளான். இந்த மனித படைப்பு இரகசியமே ஒரு பழமரத்திற்கு ஒப்பவே உள்ளதாம். இந்த மனித பழத்திற்கு கடவுள் ஆன்மாவே விதையாய் இருக்கின்றதாக கண்டோம். அந்த விதை இந்த உலகமாகிய மண்ணில் ஆதியில் திருவருளால் விதைக்கப்பட்டதாம். அப்படி விதைக்கப்பட்டு மண்ணிற் கிடந்த ஆன்ம வித்து அவ்வருளாலேயே முளைக்கச் செய்யப்பட்ட போது அங்குரமாய், அதாவது முளையாய் முதலில் வெளிப்பட்டது. முதலாவதாகிய அம்முளை நிலையே ஓரறிவு பிறவியாக வந்து சூழ்ந்து ஒழிந்தது பலகாலம். 2ஆம் நிலையில் ஈரறிவு பிறக்கின்றே பலகாலம் பிறந்தது. சங்கு சிப்பி ஆகிய வடிவில் இந்த பிறவி நிலை ஆன்ம வித்துக்கு முளை நிலைக்கு மேற்பட்ட செடி நிலையாகும். பின்னர் மர நிலை 3ஆவதாக 3 தேக பிறவிகளும் வந்தன. பூ நிலைதான் காயவதாகவும், காய் நிலை 5ஆவதாகவும், முதிர்ந்ததாய் பழுக்கும் நிலை 6ஆவதாகவும் தேக வடிவங்கள் கொண்டு சூழ வந்தன. இந்த மனித பிறப்புதான் பழுக்க வேண்டிய காய்களின் முதிர்ந்த நிலையாயுள்ளது. இப்பிறவியுள்தான் பழுத்து கனிய வேண்டியுள்ளது. மனித பழம் கனிந்த கனியாக பக்குவப்படுகின்ற போது அகமிருந்த அருளமத சக்தி அனகமாய் உள் நிரம்பி விடுகின்றது. இப்பழத்தினுள் கடவுள் ஆன்ம விதையும் கண்டுகொள்ளப்படுகின்றதாம். இப்பழம் கனிந்த இன்ப நிலை காண்டிற்கே மனிதன் வருவிக்கப்பட்டுள்ளான். இதற்கு ஓர் எடுத்துக்காட்டு பிரமாணமாக புறத்தே பழமரங்கள் பல படைத்து காட்டியுள்ளார் கடவுள். உலகை படைத்து உலகில் பழமரங்களையும் படைத்து மனிதனை பகுத்தறிவோடு வருவித்துள்ளதன் நோக்கம் நற்கனிகளை தேர்ந்தெடுத்து நற்பயன் பெற்றதேயாம். தீமை பயக்கும் மறுக்கப்பட்ட கனிகளை இச்சிக்காது ஒதுக்கி தள்ளிவிடவே பகுத்தறிவு கொடுக்கப்பட்டது. தீமையுண்டாம் என தெரிந்தும் இச்சை வசப்பட்டு மறுக்கப்பட்ட கனிகளை ஏற்கின்றார்கள் ஒரு சிலர். மற்றும் சிலர் மறுக்கப்பட்டதையே விரும்புகின்றார்கள். ஏனெனில் மறுத்தவர்களை நம்புவதில்லை. அவர் ஏதோ தங்கள் வாழ்வுக்கு தடையாக சதி செய்வதாக கருதி
அவர்கள் மறுத்ததை அவசியம் ஏற்று துய்க்க முனைகின்றார்கள். அதனால் பின்னர் பல இன்னல்களை அடைகின்றார்கள். இப்படி வழியில் சென்று மீளல் ஆண்டவர் மரக்கருணை வழியாம். இந்த வழியால் நல்லது கெட்டது அனுபவித்து தெளிவு பெற முடிகின்றதாகும். உலகியற் கனிகளில் கடவுள் தத்துவம் நிறைவு பெற்று விளங்கக்கூடாததினால் கருநெல்லிக்கனி, கற்பகக்கனி முதலியவற்றை தெய்வீகத்தன்மையோடு விசேடித்து கூறி விளக்கி முடிவில் அகத்தே கண்டு பெற வழி கூறி வைத்தனர் சித்து கணத்தார். இவர்களின் கூற்று புறத்தே மருத்துவ நிலையிலும் அகத்தே தத்துவ நிலையிலும் கண்டுகொள்ளப்படுகின்றன. அங்கங்கு கண்டு அடையப்பெறுவதற்கு கூறப்பட்டுள்ள சித்த மார்க்கம் பொதுமக்களுக்கு லேசில் ஊடுவதாயில்லை என்ப. இதற்கு மேல் இலக்கியங்களில் வழங்கப்பட்ட அக்காரக்கனியும் கண்ணற்கனியும் பொருள் ஓமையாக கண்டு கொண்டு கடவுள் இயல் விளக்கப்பட்டுள்ளதாம். கடவுள் இயல் விளக்கப்பட்டுள்ளதாம். இவற்றால் உண்மையை ஓரளவு அறிந்து கொள்ள முடியும். அதற்கும் கற்பனை திரை அருளறிவால் விளக்கப்படல் வேண்டும், இல்லையேல் உண்மை விளங்காது. கற்பனை நிலை கடந்து அருள் ஒளியில் நிலைத்திருக்கும் போது கடவுள் உண்மையை சச்சிதானந்த கனியாக சிற்றம்பல கனியாக கண்டுகொள்ளப்படுகின்றதாம். இந்த கனியின் இயலும் செயலும் பயனும் இயற்கை உண்மையும் இயற்கை விளக்கமும் இயற்கை இன்பமுமே யாம். இவ்வனுபவம் ஏகதேசம் சித்தாந்த சைவத்தில் திகழ்கின்றதே ஒழிய நித்தியத்தில் வெளிப்படுகின்றதில்லை. அதற்கு சுத்த சன்மார்க்கம் ஒன்றே அமைவதாய் இருக்கின்றது. அதில்தான் சிற்றம்பலக்கனியின் உண்மை முற்றிலும் வெளிப்பட்டு பயன்கொள்ள முடிகின்றதாம். ஆன்ம சிற்சபையில் அனுபவிக்கப்படுகின்ற இக்கடவுட்கனியின் நிலை தன்மட்டிலும் கண்டு அமைந்து விடுவதாய் இல்லை. சுத்ததேக சித்தியால் தான் தனித்து இருந்து கொண்டு உலகை ஆள்வதாக அறிகின்றான். தன் பிரணவதேக சித்தியால் தானே எல்லாமாய் உருக்கொண்டுள்ளதாக செயல்புரிவதாக காண்கின்றான். முடிவில் ஞானதேக சித்தியால் தானே எங்கும் என்றும் இருந்து நிரதிசையானந்தம் அனுபவிக்கின்றதாகவும் உணர்கின்றான். இதுதான் ஒருவன் அருள் ஞான சபையில் அருட்ஜோதி வண்ணமாயிருந்து கொண்டு சிற்சபை அனுபவமும் பொற்சபை அனுபவமும் உடன்கொண்டு திகழ்கின்றான் என்ப. இவ்வாழ்வே கடவுட்கனி இன்பானுபவமாக பேசப்பட்டுள்ளதாம். மேற்படி கடவுட்கனியின் உண்மையை பற்றியும் அனுபவத்தை குறித்தும் விளக்கி கூறி வழிவகை வழங்கவே பின்னர் வாழைப்பழமும் தாழைப்பழமும் ஓமைகளாக கொண்டு விரித்து கூறப்பட்டனவாம். பழமும் பாலும் அவற்றின் பயனும் அனுபவமும் புறநிலையில் காண்பது குறிக்கோளல்லவென்றும் அகநிலையில் கொண்டு ஆனந்தமுறுதலே திருவுள்ளத்தானை என்றும் தெளிவிக்கப்பட்டுள்ளன. பழமொழிகள் பற்றிய உலக கருத்தும் உண்மை விளக்கமும் எடுத்துக்காட்டப்பட்டன. பிற மொழிகளின் குறைபாட்டை தமிழோடு ஒப்புநோக்கி அறிதல் கூடும் என்பது தெளிவு செய்யப்பட்டுள்ளது. பழமொழி என்றால் பழையதான மொழி என பொருளாக்கிக் கொள்ளல் சிறப்புடைய தன்று என செப்பிவிட்டு ஞானமாகிய பழநிலை கொண்டதே பழமொழி என பகரப்பட்டதாய் குறிக்க நேர்ந்துள்ளதாம். இந்த ஞான விளக்கம் காட்டும் பொருட்டு ஒரு சில பழமொழிகளை எடுத்து எம்பி பொருள் விரித்து கூறப்பட்டுள்ளதாம். ஆத்திலே ஒரு கால், சேத்திலே ஒரு கால், அதாவது அகத்திலே ஒரு கால், ஜெகத்திலே ஒரு கால் என்ற பழமொழியால் கடவுளரின் துணை அடி உண்மை கண்டு பயன் பெற கூறப்பட்டது. அடுத்து ஆட்டுக்கு வால் அளந்து வைத்திருக்கிறது என்ற பழமொழியால் ஆன்ம அணுவில் அடங்கி நின்றாடும் கடவுள் உண்மை தெரிந்து கொள்ள விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளதாம். மூன்றாவதாக களவும் கற்றுமர என்ற பழமொழியின் தெளிபொருள் விளக்கம் நன்கு காட்டப்பட்டுள்ளதாகும். இதுபோன்ற பழமொழிகள் ஆனந்தம் நம் தமிழிலே இருப்பதை பலரும் அறிவர். சன்மார்க்க நிலைநின்று நோக்கினால் அனுபவ ஞான பொருள் சித்திக்கும். மற்றபடி பொருள் செய்தலில் பெரும் பயன் உண்டாகாவாம். உலக மொழி எதனிலும் பலவான பழமொழிகளை காணலாம். ஆனால் எந்த ஒரு பழமொழியிலும் அருள் அனுபவ பெரும் பயன் காண்பதற்கு இல்லையாம். ஏனெனில் அப்பாஷைகள் யாவும் புறநிலையிலிருந்து விளைந்தவைகளே என்றும் ஆன்ம கடவுள் உண்மை பற்றி சிறிதும் அவற்றில் இடம்பெறவில்லை என்றும் அறிகின்றோம். அநேக மொழிகள் இந்திரிய கரண நிலைவரைதான் தீண்டுகின்றன. ஆதலின் அவற்றில் அந்த அளவு உண்மைதான் அமைந்துள்ளது. அம்மொழியில் ஏற்பட்ட பழமொழியிலும் அவ்வளவு பொருளே அமைய காண்கின்றோம். அதற்கு மேல் ஒரு சிலவற்றில் ஜீவ ஆன்ம நிலைவரை பயின்று வந்துள்ளனவாதலின் அவற்றின் பழமொழியில் பொருள் விளக்கமும் அந்த ஜீவ ஆன்ம நிலைவரையில் செல்கின்றதாக அறிகின்றோம். கடவுள் அருட்பேரனுபவ உண்மை தமிழிலே மட்டும் அமைந்துள்ளதால் இதன் பழமொழியில்தான் மேற்படி அருட்பெரும் பரி அனுபவம் சித்திப்பதாய் உள்ளதாக காண்கின்றோம். இந்த தமிழ்ஞான நிலை நின்று நோக்கினால் பிற பாஷை பழமொழியிலும் கூட உயர் பொருளை கண்டுகொள்ளலாம். இவ்வனுபவ விளக்கம் நமக்கே உரிமை. மற்ற அந்த மொழியின் சொந்தக்காரர்களுக்கே கூட இந்த பொருள் காணப்படாது இருப்பதாம். பழமொழிகளே அன்றி சில தனி மொழிகளிலும் கூட கடவுள் உண்மை விளக்கம் கண்டுகொள்ள நம் தமிழ் உதவுகின்றதாம். கடவுள் தத்துவத்தை பிறர்க்கு எடுத்து கூறி விளக்குவதற்கு
தமிழ் ஒன்றே சுருங்க கூறி விளங்க வைத்தல் என்ற உத்திக்கு ஒப்ப பொருந்தியுள்ளதாம். பிற மொழிகளில் பல பல விரிவரைகளும் விளக்க உரைகளும் அம்மொழிகளின் இலக்கிய இலக்கண வல்லுநர்களின் துணையும் கொண்டு அறிதற்கும் அரிய அக உண்மையை தமிழ் எழுத்திலும் சொல்லிலும் இயலிசை நடையிலும் வழக்கிலும் பழமொழிகளிலும் பாக்களிலும் மிக இலேசாக அறிந்து கொள்ளலாம். ஆகவே தமிழ் அறிவும் தயா ஒழுக்க விசாரமும் மேற்கொண்டால் கடவுள் உண்மையையும் அதனை அடையும் முறையையும் கண்டுகொள்வது எளிதாம். காண்பரியமை பொருளை காண தமிழ் மொழியே மாண்புடையார் வாய் மலர்ந்த வாக்கு தயவு குறள் என குறிக்கப்பட்டுள்ளது காண்க. இக்காரண காரிய நிமித்தமாகவே தமிழின் குறிக்கோள் கடவுள் நிலையை அடையப்பெற்று கழிவிலா இன்பில் என்றும் வாழ்வதே என தெளிந்து கொள்கின்றோம். இதனால்தான் நூற்கண் பழம் நீ என்ற உபதேச மொழியோடு நிறைவேற்றப்பட்டுள்ளது. அப்பழம் எது, எப்படி வந்தது, அது நாம கண்டுகொள்ள திருவருள் எப்படி எப்படியெல்லாம் நம்மை இவ்வுலகில் பல பல பிறவிகளில் பல பல காலம் செலுத்தி கொண்டு இன்றைய நிலைக்கு ஏற்றி வைத்துள்ளது. முடிவில் இத்தருணம் அப்பழம் நீ என்று சுட்டிக்காட்டி கூட்டி வைக்கவும் துணை புரிகின்றதையும் உணர்கின்றோம். கடவுளே நம் அருட்பெரும் ஜோதி கனியாய் இருக்கின்றார். அவரே இந்த மனித மரமாய் முளைத்து பெருத்து பூத்து காய்த்து பழுத்திருக்கின்றார். இந்நிலையில் அந்த பழத்திற்கு புறத்தே இருந்து அகத்தே அதனை காண்கின்றோம். காண்கின்றது அதன் அருள்தான். அந்த அருள்தான் அந்த அருட்ஜோதி கனியை காண்கின்றது. ஆதலின் அருட்பெருஞ்சோதி கனியின் அருளே நாம் என்பது. அந்த அருள் அதாவது கடவுளின் தன்மையே நாம் ஆக உள்ளோம். இதனால்தான் நம் தமிழ் இலக்கணத்தில் நாம் நாம் என்பன தன்மை ஒருமை தன்மை பன்மையாக உரைத்துள்ளனர். தன்மை என்றால் எதனுடைய தன்மை என்று விசாரித்து காண்கின்றார்கள் இல்லை புலனெறியாளர்கள். சுத்த சன்மார்க்க நெறி நின்று நோக்கும்போது இத்தன்மை கடவுள் தன்மையாகிய அருள் அல்லது தயவு என்றே தெளிந்து கொள்கின்றோம். ஆகவே அருட்பெருஞ்சோதி கனியை காண்பது அதன் அருளாகிய நாமே. அது அதனையே வெளிப்படுத்தி கொண்டதாம். அது அதனையே வெளிப்படுத்தி கண்டு கொண்டதாம். அது ஒன்று அதன் தன்மை ஒன்றாக இரண்டுபட இருந்து முடிவில் அதுவும் அதன் தன்மையும் இரண்டல்லாத அத்துவித நிலை அனுபவத்தில் விளங்கும். இதன் காரணமாகத்தான் அந்த அருட்பெருஞ்சோதி பழம் நீ என்று உன்னின்று உபதேசித்து பின்னர் அத்துவைதானந்த நிலை வழங்கி அருட்பெரும் ஜோதி கனி நாமாக விளங்கச் செய்கின்றதாகும். இன்று நமக்கு நம் பதி தயவு வண்ணமாக காட்சி கொடுக்க எழுந்தருளியுள்ளார். அவரை தயவு பழமாகவே காண்கின்றோம். அவர் உருவ மத்தியிலிருந்து அகநோக்கி நிற்கும் நம் முன்னிலையில் எழுந்தருளி தயாபெருஞ்சோதி கனி நீ, தயாபெரும் பழம் நீ என்றெல்லாம் கூறுகின்றார். நாமும் அந்த தயாபெரும் பழம் நாம் என்றதை உண்மையாகவே அறிந்து தெளிந்து கொள்ளுகின்றோம். தயவு அம்பலத்தில் இருந்து கொண்டுதான் இந்த தயாபெருஞ்சோதி பழத்தை கண்டுகொள்ளுகின்றோம். இது இச்சிற்றம்பல தயவு கோயிலில் தயவு கனியாய் விளங்கி கொண்டுள்ளதை முதலில் அறிகின்றோம். அறிந்ததை அனுபவத்தில் பெற்றுக்கொண்டு வாழ்வதற்கு அகமிருந்தே அனகத்தே காரியப்பட வேண்டியுள்ளதாம். அப்படி அனக வாழ்வு நடத்துகின்ற போது அகமிருந்த தயவுக்கனியே பெருகி அனக நிறைவால் உடலிடம் கொள்கின்றதாம். அப்போது இந்த சூளுடம்பும் சுத்த தயா ஜோதி கனியாக அனுபவப்படுவதாம். இந்த தயா ஜோதி கனி பொன் வண்ணத்தோடு விளங்கலால் தேகம் சுத்த சுவர்ணமயமாய் திகழுவதாம். இத்தயாஜோதி கனியாகவே சுத்த சன்மார்க்கி நிலைத்து விளங்க நேருகின்றதாம். தயாபெருஞ்சோதி கடவுளே இங்கனம் தயாபெருஞ்சோதி கனியாகி உலகெல்லாம் நிறைந்து தன் தயாவண்ண ஐம்பெரும் தொழிலில் விளங்க நேருகின்றார். ஐம்பெரும் தொழில் விளங்க விளங்குகின்றார். இந்த தயாபெரும் பழத்தை உலகம் இதுவரை கண்டுகொள்ளாதிருந்தது. காணற்கான சுத்ததயா நெறியும் இல்லாது போயிற்று. அப்படி இல்லாமைக்கு யார் பொறுப்பு? என்ன காரணம்? நமக்கு அந்த தயவு பக்குவம் வராதிருந்ததே காரணம். எல்லாம் அபக்குவ நிலையில் இருந்த அன்று ஆன்ம அறிவு மட்டும் பெற்றிருந்தோம். அதனால் ஆன்மாவையே கடவுட்கனியாக கண்டிருந்தோம். அந்த அறிவு உணர்ச்சியே அருள் மனமும் எனவும் கொண்டிருந்தோம். அது அன்றிருந்த நிலையில் உண்மையாகத்தான் விளங்கியது. அதுகொண்டு அந்த அறிவாலே அறிவை அறிந்தோம். ஆன்ம ஜோதி பழம் நீ என்ற உபதேசமும் பெற்று முடிவில் அத்துவிதானந்த நிலையில் அந்த ஆன்மஜோதி பழமாகவே விளங்கி கொண்டிருந்தோம் ஒரு மனித தேகத்திலே. அங்கனமிருந்து ஆன்மஜோதி கனியின் உண்மையை பலருக்கு விளக்கிக் கொண்டிருந்தோம். அந்த கனி பயன் கொடுத்த அனுபவத்தால் எத்தனை எத்தனை அற்புதங்கள் செய்தோம், எத்தனை சித்திகள் புரிந்தோம். உலகெல்லாம் போற்றி கொண்டாட இவ்வுலகத்தில் வாழ்ந்தோம். அந்த அற்புதானந்த ஆன்மஜோதி கனி வாழ்வு ஓர் குறிப்பிட்ட காலம் வரைதான் நிலைத்திருந்தது. அந்த ஆன்மாவை சூழ்ந்த மனித தேகம் விளங்கிய வரைதான் அவ்வாழ்வும் நிலவி நின்றது. பின்னர் மறைவுற்றதாகும்.
இப்பொழுது அந்த ஆன்மஜோதி கனி அருட்பெரும் ஜோதிக்கனியாக விளங்கி தயாபெருஞ்சோதி பழமாக திகழ்ந்து பூர்ண தயவாலே அனக நிறைவு கொள்ளுகின்றதாம். இவ் அனக நிறைவால் ஆன்மாவிலிருந்த அருட்பெருஞ்சோதியே சூழுடம்பின் வண்ணமாகி அதுவே தயாபெருஞ்சோதி கனியாகவும் மாற்றம் கொண்டு என்றென்றும் மாற்றறியாத பொற்ஜோதி தயாபெரும் பழமாக திகழ உள்ளதாம். வாரி தயாபெருஞ்சோதி கடவுளின்ற தயவு செல்வர்கள் தயா ஒழுக்கம் பூண்பீர், சுத்த சத்விசாரம் புரிவீர், சுத்த தயானந்த வாழ்வீர் பொலிவீர், தயாபெருஞ்சோதி பழம் நீரே தயவு. இத்துடன் இந்த தயாபெரும் பழம் என்ற அற்புதமான நூலின் இறுதி பகுதி முடிவரை நிறைவுற்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக.